கொண்டாட்டத்தின் போது கூட பட்டாசு வெடிக்கிறதுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. பட்டாசு வெடிக்கிறதுன்றது இங்க அடிப்படையா நம்மளோட உரிமை. ஒரு சாவு நாளும் சரி, பண்டிகை நாளும் சரி, பட்டாசு வெடிச்சுதான் கொண்டாடுவோம். அது வெற்றியை வெளிப்படுத்துறதுக்கு, மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம இங்க ஆரம்ப காலத்துல இருந்து வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு உரிமை. எங்களோட நாங்க ரத்தம் சிந்தி, வேர்வை சிந்தி, அடி வாங்கி ஒரு வெற்றி எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை கொண்டாடக்கூடாதுன்னு எங்களை தடுக்கிறது பாஜக காவல்துறை கிடையாது, தாவேகா காவல்துறை. வெளியில ஒரு 2 செகண்ட் கூட இல்லைங்க பட்டாசு வச்சுட்டு வெளியில போயிருப்போம். அதுக்கு அவ்வளோ ஆர்கியூ பண்றாங்க. நாங்க அனுமதி வாங்கணும், எங்களுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. யாருங்க உங்களுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க? எங்க இன்ஸ்பெக்டர். எந்த சட்டத்துல சார் சொல்லியிருக்குன்னு கேட்டா இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காரு. என்ன ஒவ்வொருத்தங்களும் தனித்தனியா சட்டம் வச்சுக்கிட்டு இருப்பீங்களா? ஒரு பட்டாசு வெடிச்ச வெற்றியை கொண்டாடுறது கூட இங்க நாங்க போராட வேண்டியதான் இருக்கு. சண்டை போட்டுதான் அப்புறம் நாங்க பட்டாசு வெடிச்சோம், ஸ்வீட் கொடுத்தோம். ஆக இது அப்பட்டமா ஏதோ பாஜக எங்களை நடத்துற மாதிரி இருக்கு. இந்த போக்கு மாற்றப்படணும், வன்மையா கண்டிக்கக்கூடிய ஒரு போக்கு. அரசின் நிலைப்பாடு எப்படி இருக்கு? இல்ல பரவாயில்ல. தாவேகா அரசோட நிலைப்பாடுன்றது தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் நீட் தேர்வை ரத்து பண்ணணும். அனிதா இருந்தப்போ, அனிதா வீட்டுல நடிகர் விஜயா இருந்தப்போ போய் உக்காந்தாரு. நீட் கொள்கை எதிரானது, பாஜக கொள்கை எதிரி, இப்படி எல்லாம் தாவேகா விஜய் பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, ஒட்டுமொத்த இந்தியால பல மாநிலங்களோட முதலமைச்சர்கள் நேரடியாவே ஜந்தர் மந்தருக்கு போய் ஆதரவு கொடுத்திருக்காங்க. நீட் தேர்வு எதிர்ப்பு போராட்டத்தை ஆதரிச்சிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல ஆதவ அர்ஜுன் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப முதலமைச்சர் யாருன்னு சந்தேகம் வருது. விஜயில பேசணும். மோடி எப்படி மீடியாவை பார்த்து ஓடுறாரோ அதே மாதிரி எப்படி மீடியாவையே சந்திக்க மாட்டேன்னு ஒரு மோடி இங்க உட்காந்துக்கிட்டு இருக்காரோ பிஎம், அந்த மாதிரி சிஎம் இங்க மீடியாவை பார்க்க மாட்டேங்கிறாரு. வாயை திறந்து 2 வார்த்தை பேச மாட்டேங்கிறாரு. உங்களை நம்பி ஓட்டு போட்ட ஜென்சி கூட்டம் தான் இன்னைக்கு ரோட்ல உட்காந்து போராடிக்கிட்டு இருக்கு. அந்த ஜென்சி கூட்டம் தான் உங்களை பார்த்து கேள்வி கேக்குது. வாயை திறங்க தளபதி விஜய் எல்லாம் சொல்லல, வாயை திறங்க சிஎம் விஜய். நீட் தேர்வுக்கு எதிராக இப்ப பேசுங்க. எங்க மாணவர்களை ஏன் மெரினாவை பூட்டி வைக்கிறீங்க? போராடுறவங்களுக்கு ஏன் அனுமதி மறுக்கிறீங்க? போராட மாணவங்களை ஏன் அவ்வளவு தூரம் அடிச்சு உதைச்சு அரெஸ்ட் பண்ணி முண்டுக்கட்டா தூக்கி உள்ள போடுறீங்க? ஒரு இரவு முழுக்க போராட்டம், தொடர் போராட்டம் நடத்துறதுக்கு சென்னையில மாணவர்கள் அடி வாங்க வேண்டியது இருக்கு. நைட்டு பகலா ரோட்ல விழ வேண்டியது கிடக்கு. அதுக்கப்புறம் தான் நீ அனுமதி கொடுக்குறீங்க. இந்த அனுமதியை முன்னாடியே கொடுத்துட்டு போக வேண்டியதானே? மெரினாவை ஏன் பூ மூடி வச்சிருக்கீங்க? மெரினா என்ன பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா? ஆக இந்த நீட் விவகாரத்துல தாவேகா அரசு பண்ணிக்கிட்டு இருக்கிறது உண்மையாவே கண்டிக்கக்கூடிய விஷயம் தான், ஆதரிக்கிறதா இல்லை.